முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் காலை 11 மணி அளவில் கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மற்றும் ஆளுநர் உரை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் சில தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதற்கு அனுமதி அளிப்பது குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய மின்சக்தி வசதியை ஏற்படுத்தி தரும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை முடிவடைந்திருக்கும் நிலையில் நாட்டு மக்களின் வீடுகளின் மேற்கூரையில் சூரிய சக்தி அமைப்பை உருவாக்கி தரும் தீர்மானம் மேலும் வலுவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அயோத்தியிலிருந்து திரும்பியவுடன் தாம் நல்ல முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். 1 கோடி வீடுகளின் மேற்கூரையில் சூரிய மின்சக்தி அமைப்பை நிறுவுவதை இலக்காக கொண்ட பிரதமரின் சூரியோதயா யோஜனா என்ற திட்டத்தை தொடங்க உள்ளதாகவும், இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின் கட்டணத்தை குறைப்பது மட்டுமின்றி மின்துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக இந்த திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டம், பொறுமை, தியாகத்திற்கு பிறகு ராமர் கோவில் அமைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தெய்வீகமான ஒரு இந்தியாவை படைக்க உறுதியேற்போம் என்று அவர் கூறியுள்ளார். பாலராமர் சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு அயோத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கூடியிருந்தவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பல நூற்றாண்டுகளாக காட்டிய பொறுமை, தியாகம் காரணமாக ராமர் வந்துவிட்டதாக கூறிய பிரதமர், தற்போது ராமர் சிறிய கூடாரத்தில் இல்லை, அழகிய பிரம்மாண்டமான கோவிலில் இருப்பார் என்றார். அடிமைத்தனத்தை உடைத்துக் கொண்டு நாடு தனது கடந்த காலத்தின் அத்தனை வலிகளையும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு புதிய வரலாறு படைத்திருப்பதாக பிரதமர் கூறினார். நமது முயற்சி மற்றும் தியாகத்தில் இருந்த குறைபாடால் கோவில் கட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதற்கு தாம் மன்னிப்பு கோருவதாக பிரதமர் தெரிவித்தார். இத்தனை ஆண்டுகால காத்திருப்பு முடிந்து ராமர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தருணத்தை ராம பக்தர்கள் உற்சாகத்துடன் கொண்டாடுவதாக தெரிவித்த பிரதமர், பிரதிஷ்டையை ஒட்டி தாம் கடல் முதல் சரையு நதி வரை சென்ற அத்தனை இடங்களிலும் உற்சாகத்தை உணர முடிந்ததாக கூறினார். ராமேஸ்வரத்திலிருந்து அரிச்சல்முனை சென்றதை பிரதமர் தமது பேச்சில் குறிப்பிட்டார். இந்தியாவில் எத்தனை பிரதமர்கள் வந்திருந்தாலும் மோடிக்குத்தான் ராமர் கோவில் கட்டிய வரலாறு கிடைத்திருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற அயோத்தியா என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார். ஒரு மன்னன் ஒரு கோயிலை கட்டினார் ஒரு நாட்டிலே, ஒரு சிறிய நாட்டிலே. இவரை என்னவென்று சொல்லுவது? இந்தியாவிற்கு மொத்தமாக முழுமையாக இந்த உலகத்திற்கே ஸ்ரீ ராமபிரானுக்காக ராமபிரான் பிறந்த இடத்திலேயே கட்டி இருக்கும் அதிசயத்தை பாராட்ட எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அது சிறிய ஒவ்வொரு மன்னர்கள் கட்டிய வேலையை நமது பிரதமர் செய்திருக்கிறார். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட IPS அதிகாரி பல்பீர் சிங்கின் இடைநீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ASP-யான பல்பீர் சிங் அம்பாசமுத்திரம் உட்கோட்ட காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து வரப்படும் கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விசாரணை நடத்தினார். விசாரணையில் பல்பீர் சிங் விசாரணை கைதிகளிடம் பற்களை பிடுங்கியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி பல்பீர் சிங் இடைநீக்கம் செய்யப்பட்டார். ASP பல்பீர் சிங், காவல் ஆய்வாளர் ராஜகுமாரி, SI ஆப்ரஹாம் ஜோஸ், காவலர்கள் சதாம் ஹுசைன், இசக்கி ராஜா, விவேக் உட்பட 15 நபர்கள் மீது 4 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பல்பீர் சிங் இடைநீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று உள்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்களோடு தொடர்புடைய எந்த பணியிலும் காவல்துறை அதிகாரி பல்பீர் சிங்கை பணியமர்த்தக்கூடாது என வழக்கறிஞர் ஹென்றி டிஃபைன் வலியுறுத்தியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கான்ஸ்டபிளை அவங்களால இவ்வளோ வேகமாக சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ண முடியுமா? இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தால் ரிவோக் பண்ணியிருக்க முடியுமா? ஏன் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் ரிவோக் பண்ணியிருக்க முடியுமா? அது ஒரு IPS அதிகாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் IPS அதிகாரிகள் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசியலிலும் அவ்வளவு ஈடுபாடு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது நடக்குது.
அவர் நீங்கள் தயவுசெய்து வேற மாநிலத்துக்கு வேணுமா அனுப்புங்க. ஆனால் எங்கே போனாலும் பொதுமக்களுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கக்கூடாது. அவரை முதலில் மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பணும். சென்னை விமான நிலையத்தின் ஓடுதளம் அருகே விழுந்த ராட்சத பலூனை அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். விமான நிலையத்தின் 2வது ஓடுதளம் அருகே மஞ்சள் வண்ணத்தில் ராட்சத பலூன் பறந்து வந்து விழுந்தது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆபத்தை விளைவிக்கும் பொருள் ஏதும் உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டிக்காக கட்டிய பலூன் அறுந்து காற்றில் பறந்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து பலூன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. எனினும் விஷமிகள் யாராவது பலூனை அறுத்து விட்டார்களா என்ற கோணத்தில் விமான நிலைய இயக்குநர் மற்றும் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீனாவின் ஜின்ஜியாங் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள ஊசி கவுண்டி பகுதியில் நள்ளிரவு நேரத்தில் பூமிக்கு அடியில் 22 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதாக சீன நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவாகிய நிலநடுக்கத்தால் ஹூடான், கஷ்கர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கட்டடங்கள் குலுங்கின. இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலநடுக்கம் காரணமாக அச்சமடைந்து வீதிகளில் தஞ்சம் புகுந்தனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தினால் வீடுகளில் உள்ள பொருட்கள் குலுங்கிய காட்சி வெளியாகியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக தீயணைப்பு வீரர்கள் விரைந்தனர். நிலநடுக்கம் காரணமாக உயிர் சேதம், பொருட்சேதம் குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதனிடையே சீனாவின் ஜின்ஜியாங் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கத்தால் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. போர்ச்சுகல் நாட்டில் நடைபெற்ற அலைச்சறுக்கு போட்டி பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அங்குள்ள நாசாரே நகர் கடற்கரையில் நடைபெற்ற அலைச்சறுக்கு போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதனை காண உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் நாசாரே நகர் கடற்கரையில் குவிந்தனர். 50 மீட்டருக்கு மேல் ராட்சத அலைகள் கடற்கரையை நோக்கி சீறி பாய வீரர்கள் அதில் அலைசறுக்கி அசத்தினர். பெரிய பெரிய அலைகளில் வீரர்கள் புரிந்த சாகசத்தை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். கடல் அலைகளின் மீது சறுக்கி விளையாடிய வீரர்களின் பாதுகாப்பிற்காக மீட்புப் படையினர் ரோந்து படகில் வலம் வந்தனர். ராட்சத அலையில் எதிர்பாராத விதமாக சிக்கும் வீரர்களை அவர்கள் உடனடியாக மீட்டனர். மேலும் திருவிழாவை போல நடைபெற்ற நாசாரை அலைச்சறுக்கு போட்டி சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த பொழுதுபோக்காக அமைந்தது. நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், வடிவேலு இணையும் திரைப்படத்திற்கு மாரிசன் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வெளியான திரைப்படம் மாமன்னன். இதில் உதயநிதி, ஃபகத் ஃபாசில், கீர்த்தி சுரேஷ், வடிவேலு உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். AR ரஹ்மான் இசையில் வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. குறிப்பாக அந்த படத்தில் நடித்த வடிவேலுவின் மாமன்னன் கதாபாத்திரமும் ஃபகத் ஃபாசிலின் ரத்னவேல் கதாபாத்திரமும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டது. இந்நிலையில் வடிவேலு, ஃபகத் ஃபாசிலை வைத்து புதிய படத்தை சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த திரைப்படத்தை மலையாள இயக்குநர் சுதீஷ் சங்கர் இயக்குகிறார். சாலை பயணத்தை மையமாக வைத்து நகைச்சுவை பாணியில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்கு மாரிசன் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. சூப்பர் குட் பிலிம்ஸ் சார்பில் 98வது திரைப்படமாக இது உருவாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் நடைபெறும் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைக்க வழிகாட்டு குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இதுகுறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா வெளியிட்டுள்ள உத்தரவின்படி சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் அன்சுல் மிஸ்ரா தலைமையில் வழிகாட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழு கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பேருந்துகளின் இயக்கம் மற்றும் பல பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தற்போது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன.
பொங்கல் விடுமுறை நாட்களில் கூடுதல் கட்டணம் வசூலித்த புகாரில் சுமார் 1900 ஆம்னி பேருந்துகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை சிறப்பு குழுக்கள் மூலம் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாநிலம் முழுவதும் 15,659 ஆம்னி பேருந்துகளை சோதனை செய்ததில் 1892 பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களிடம் இருந்து 36,55,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. இதற்கிடையே நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பதிவு செய்து விதிகளுக்கு புறம்பாக தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஆம்னி பேருந்துகளை வரைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடு வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆம்னி பேருந்துகளால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டொன்றுக்கு 40 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் இதனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பிற மாநிலங்களில் பதிவு செய்து தமிழ்நாட்டில் இயங்கி வரும் வரன்முறைப்படுத்தப்படாத எந்தவொரு ஆம்னி பேருந்தும் இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக 6 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 21 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 16 நவீன நெல் சேமிப்பு தளங்களை திறந்து வைத்து பணிக்காலத்தில் உயிரிழந்த 71 பேரின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 3 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்தோருக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கைத்தறி மற்றும் துணிநூல் துறை சார்பில் சிறிய அளவிலான ஜவுளி பூங்கா திட்டத்தின் கீழ் 6 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்களுக்கு திட்ட ஒப்புதல் அரசாணைகளையும் 17 தொழில் நிறுவனங்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் மூலதன முதலீடு மானிய தொகையாக 9.25 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் வழங்கினார். இதேபோல் உயர்கல்வித்துறை சார்பில் 96 கோடியே 75 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் பல திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இதுவரை முடிவு எடுக்கவில்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் நிறுவனருமான கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கமல்ஹாசன் கூட்டணி குறித்தும் தான் போட்டியிடும் தொகுதி குறித்தும் விரைவில் அறிவிப்பேன் என்று தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களும் இரவு மின்னொளியில் ஜொலித்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி கோவிலில் பாலராமர் பிராண பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி அங்குள்ள சரையு நதிக்கரையில் லேசர் ஒளிக்காட்சி நடைபெற்றது. பல்வேறு வண்ணங்களில் ஒளிக்கீற்றுகள் வானில் அலங்கரிக்க மின்னொளியில் ஜொலித்த சரையு நதிக்கரையை பக்தர்கள் வியந்து பார்த்தனர். இதேபோல் அயோத்தியில் வான வேடிக்கைகளும் நிகழ்த்தப்பட்டன. பட்டாசுகள் ஒவ்வொன்றும் இரவை பகலாக்கி வானில் பூமழை தூவியது போல் ஒளிர்ந்ததை பலரும் கண்டு ரசித்தனர். இதேபோல் புதியதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலிலும் லேசர் ஒளிக்காட்சி நடத்தப்பட்டு கண்களுக்கு விருந்து படைத்தது. அயோத்தி நகரமே புனரமைக்கப்பட்டு புதுப்பொலிவை பெற்றிருக்க சரைய ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்று பலரது கவனத்தையும் ஈர்த்தது. பல்வேறு நிறங்களில் செயற்கை நீரூற்றிலிருந்து தண்ணீர் பாய்ச்சப்பட்டதை பக்தர்கள் செல்போனில் படம் எடுத்தனர். அயோத்தியில் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை விழாவை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. ராமர் கோயில் விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள இல்லத்தில் ராமர் படத்திற்கு பூஜை செய்து விளக்கேற்றினார். இதேபோல் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் டெல்லியில் உள்ள தனது வீட்டில் அகல் விளக்கு ஏற்றினார். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் ஹரியானா, உத்தராகண்ட், குஜராத் மாநில முதலமைச்சர்களும் தங்களின் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி விளக்குகளை ஏற்றினர். இதனால் அந்த இடமே தீப ஒளியில் மின்னியது. திருவனந்தபுரம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் ராமர் கோயில் விழாவை ஒட்டி அகல் விளக்கேற்றினர். நேபாள நாட்டின் ஜனக்பூரில் பக்தர்கள் 2.5 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்தனர்.
அயோத்தியில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலி போன்று உருவ ஒற்றுமை கொண்ட நபரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து செல்ஃபி எடுத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி கோவிலில் பாலராமர் பிரதிஷ்டை கோலாகலமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் திரைத்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை, இலக்கியத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களும் பல்வேறு மத குருக்களும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுமக்களும் அயோத்தி நகர வீதியில் திரண்டதால் அங்கே விழா கோலம் பூண்டது. இந்நிலையில் அங்கு நேற்று இரவு கிரிக்கெட் வீரர் விராட் கோலி போன்ற உருவ ஒற்றுமை கொண்ட நபர் இந்திய கிரிக்கெட் அணியின் சீருடை அணிந்து நடந்து சென்றார். பார்ப்பதற்கு அச்சு அசலாக விராட் கோலி போலவே இருந்த அந்த நபரை திடீரென சுற்றி வளைத்த பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் ஏராளமானோர் திரண்டதால் அந்த நபர் திணறி போனார். கூட்டத்திலிருந்து அவர் தப்பிச் சென்றாலும் அவரை விடாமல் மக்கள் துரத்தி செல்ஃபி எடுப்பதிலேயே ஆர்வம் காட்டினர். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. ஆம் ஆத்மி அரசு ராமராஜ்யத்தால் ஈர்க்கப்பட்டுள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கலை மற்றும் கலாச்சார துறையால் 3 நாள் ராம்லீலா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் நிறைவு விழாவில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டார். அப்போது அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலில் நடைபெறும் பிரான் பிரதிஷ்டையில் பலர் கலந்து கொள்ள முடியாத சூழல் உள்ள நிலையில் ராம்லீலா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். ராமரின் நிர்வாகம் ராமராஜ்யம் என்று கருதப்படுவதாக தெரிவித்த கெஜ்ரிவால் ராமராஜ்யத்தால் ஆம் ஆத்மி ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு செல்லும் வகையில் 23 கிலோமீட்டருக்கு கடல்வழி பாலம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய மத்திய அரசு பணிகளை மேற்கொண்டுள்ளது என கூறப்படுகிறது. ஆங்கிலேயர் காலம் தொட்டே இந்தியா இலங்கை இடையிலான வர்த்தகத்தை மேம்படுத்த தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து இருந்து வந்தது. ஆனால் புயல், இலங்கை உள்நாட்டு போர் உள்ளிட்ட காரணங்களால் இந்த போக்குவரத்து தடைப்பட்டது. தற்போது மீண்டும் போக்குவரத்தை தொடங்க இரு நாடுகளும் ஒப்புதல் அளித்துள்ளன. அதன்படி தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே 23 கிலோமீட்டருக்கு பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும், வங்கக்கடலில் உள்ள 13 மணர் திட்டுகளில் தூண்கள் அமைத்து பாலம் அமைக்க எளிமையாக இருக்கும் என கூறப்படுவதால் அதற்கான ஆய்வு பணிகள் தொடங்கப்பட உள்ளன என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டில் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாடிய 11 வீரர்களை கொண்ட அணியை ICC அறிவித்துள்ளது. இதில் 4 இந்திய வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணியின் அதிரடி ஆட்டக்காரரான சூரியகுமார் யாதவ் இந்த அணிக்கு கேப்டனாக இடம்பெற்றுள்ளார். IPL போட்டியில் மும்பை அணிக்காக விளையாடும் சூரியகுமார் யாதவ் இந்திய கிரிக்கெட் அணிக்காக சில T20 போட்டிகளுக்கும் கேப்டனாக பொறுப்பேற்றார். இந்நிலையில் ICC வெளியிட்டுள்ள T20 கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் ஜெய்ஸ்வால், ஹர்தீப் சிங், ரவி பிஷ்னோய் ஆகிய இந்திய வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். மேற்கந்திய தீவுகள் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் நிக்கோலஸ் புரன், ஜிம்பாப்வே அணியின் சிக்கந்தர் ராசா உள்ளிட்டோரும் ICC வெளியிட்டிருக்கும் T20 கிரிக்கெட்டுக்கான சிறந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஷால் வைத்த கோரிக்கைக்கு லைகா நிறுவனம் சம்மதம் தெரிவித்துள்ளது. நடிகர் விஷால் செலுத்த வேண்டிய 21,29,00,000 ரூபாய் கடனை திரும்ப செலுத்தவில்லை என லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. தனக்கும் லைகா நிறுவனத்திற்கும் இடையே நடைபெற்ற பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்ய ஆடிட்டர் ஒருவரை நீதிமன்றம் நியமிக்க வேண்டும் என விஷால் தரப்பு கடந்த முறை கோரிக்கை வைத்திருந்தது. இந்நிலையில் ஆடிட்டரை நியமிக்க வேண்டும் என்ற விஷாலின் கோரிக்கையை ஏற்பதாக லைகா நிறுவனம் தெரிவித்தது. ஆடிட்டரை யார் என அறிவிப்பதாக கூறி வழக்கின் விசாரணையை ஜனவரி 30ஆம் தேதிக்கு நீதிபதி ஆஷா தள்ளி வைத்தார். நீலம் நிறுவனம் தயாரிக்கும் எல்லா படத்திற்கும் சென்சார் பிரச்சினை வரும் என அந்நிறுவனத்தின் உரிமையாளரும் இயக்குநருமான ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த திரைப்படம் சிறப்பாக வந்துள்ளதாக கூறினார். இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வெளியான KGF, சலார் ஆகிய படங்கள் பிரம்மாண்டமாக உருவானதுடன் மிகப்பெரிய வசூலையும் பெற்றன. சலார் படத்தின் 2ஆம் பாகமும் விரைவில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் பிரசாந்த் நீல் நடிகர் அஜித்குமாரை வைத்து திரைப்படத்தை எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் இதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. KGF படத்திற்கு பின்பே அஜித்துடன் பிரசாந்த் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சலார் மற்றும் துணிவு படப்பணிகளில் இருவரும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். தற்போது அஜித்குமார் விடாமுயற்சி படத்தில் நடித்து வரும் நிலையில் அவரது அடுத்த படத்தை இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குவாரா அல்லது பிரசாந்த் நீல் இயக்குவாரா என அவரது ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர்.
சென்னையில் வரும் 24ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளின் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் வரும் 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மக்களவை தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளின் சந்திப்பு கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. பின்னர் அதற்கான பட்டியலும் வெளியிடப்பட்டது. ஆலோசனைக் கூட்டம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தலுக்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகளை வரையறுப்பது குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள அதிமுக சார்பில் குழுக்களை அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் வருகின்ற மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்ள தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, தேர்தல் பரப்புரை குழு, தேர்தல் விளம்பரக் குழு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. தொகுதி பங்கீட்டு குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி மற்றும் பெஞ்சமின் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், D. ஜெயக்குமார், CB சண்முகம், செம்மலை, ப. வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் பரப்புரை குழுவில் அதிமுக MP தம்பிதுரை, செங்கோட்டையன், என் தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், KP அன்பழகன், காமராஜ், கோகுலேந்திரா, உடுமலை K. ராதாகிருஷ்ணன், NR சிவபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் விளம்பரக் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் C. விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, P. வேணுகோபால், VPP பரமசிவம், இன்பதுரை, அப்துல் ரஹீம், ராஜ் சத்யன், VM ராஜலட்சுமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுக்களில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். சென்னை MGR நகரில் ராவணன் திருவிழா எனும் தலைப்பில் பொதுக்கூட்டத்தை நடத்த அனுமதி கொடுத்தது யார் என பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் கேள்வி எழுப்பினார். MGR நகரில் தமிழ் புலிகள் கட்சி, மே 17 இயக்கம், தமிழக ஜனநாயக கட்சி சார்பில் ராவணன் திருவிழா எனும் தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்கு இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அவர்களில் 11 நபர்களை காவல்துறையினர் MGR நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்த நிலையில் பிறகு விடுவித்தனர். இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழா கொண்டாடப்படும் சூழலில் இதுபோன்ற கூட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அனுமதி வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தார். அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அது ஒரு தெருமுனை கூட்டம் போல அல்ல, அல்லது போகிற வழியிலே பேசிவிட்டு செல்வதை போல அல்ல. அதிகமான போக்கஸ் லைட்டு, மேடைகள், MGR நகர் மார்க்கெட் என்பது முக்கியமான தலைவர்கள் பேசிய இடம், முக்கியமான பொதுக்கூட்டங்கள் நடக்கிற இடம். எந்த அதிகாரியோ அமைச்சரோ யார் இதற்கு அனுமதி கொடுத்தார் என்பதை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்காவிட்டால் பாஜக நிச்சயமாக ஒரு போராட்டத்தில் ஈடுபடும். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நடத்தப்பட்ட ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்தார். திருச்சியில் நடைபெறவிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டிற்கு பாதுகாப்பு கோரி DGP அலுவலகத்திற்கு வருகை புரிந்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். அயோத்தியில் நடந்தேறியிருப்பது ஒரு ஆன்மீக விழா அல்ல, அரசியல் விழா. அயோத்தியில் நடந்திருப்பது பிராண பிரதிஷ்டை என்பதை விட BJP ஆட்சி மீண்டும் மலர்வதற்கான தேர்தல் பரப்புரை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தையும் இந்துக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும், இந்துக்களையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 16வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது.
செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததால் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜனவரி 29ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே பிணை கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே அக்டோபர் 19ஆம் தேதி செந்தில் பாலாஜியின் பிணை மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பக்தர்கள் சர்ப்ப காவடி எடுத்து வரக்கூடாது என தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோவில்களில் வரும் 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் ஒளிரும் ஸ்டிக்கர்களை முதுகு பகுதி மற்றும் தோல் பைகளில் ஒட்டிக்கொண்டு பாதுகாப்புடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு சாதி ரீதியிலான அடையாளங்களுடன் கூடிய சட்டை, பனியன்கள் போன்றவற்றை அணிந்து வரக்கூடாது என்றும் பக்தி பாடல்களை தவிர சாதி ரீதியிலான பாடல்கள், சினிமா பாடல்களை ஒலிக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேபோல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி சர்ப்ப காவடி மற்றும் பாம்புகளை கோயிலுக்கு எடுத்து வரக்கூடாது என்றும் உத்தரவை மீறி செயல்படுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களது வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் அருகே சிறு சேமிப்புகளை கொண்டு கிராம மக்கள் விமானத்தில் பறந்தனர். நெல்லை மாவட்டம் தாட்டான்பட்டி கிராமத்தில் 200 குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் விமானத்தில் பறக்க வேண்டும் என அக்கிராம மக்கள் விரும்பினர். அதன்படி அதற்காக சிறு சேமிப்புகளை செய்து வந்தனர். புனித பயணமாக விமானம் மூலம் கோவா சென்று சவேரியார் ஆலயம் செல்ல திட்டமிட்டனர். இதற்கான விமான டிக்கெட் முன்பதிவு உள்ளிட்ட ஏற்பாடுகளை அருளகம் பங்கு தந்தை எட்வர்டு ராயன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டனர். அதன்படி தாட்டான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 130 பேர் விமானத்தில் புறப்பட்டனர். விமானத்தில் செல்லும் அவர்கள் 2 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்து ரயில் மூலம் நெல்லை வருகின்றனர். 10 ஆண்டுகள் இதற்கான சேமிப்புகளை அக்கிராம மக்கள் மேற்கொண்டுள்ளனர் என்பது அருகில் உள்ள கிராம மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்ட 3 மாடி குடியிருப்பு சரிந்து விழுந்ததால் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கினர். புதுச்சேரியின் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக 3 தளங்கள் கொண்ட குடியிருப்பு கட்டப்பட்டு வந்தது. அடுத்த மாதம் புதுமனை புகுவிழா நடத்தப்பட இருந்த நிலையில் அதன் பக்கவாட்டில் உப்பனாறு வாய்க்கால் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அந்த குடியிருப்பு சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தது. இதனை கண்ட உரிமையாளர் மற்றும் குடும்பத்தினர் கதறி எழுந்தனர். குடியிருப்பு இடிந்து விழும் காணொலி வெளியாகியுள்ளது. வாய்க்கால் தோண்டும் பணியின் போது அதிக அளவு மணல் எடுக்கப்பட்டதால் தான் குடியிருப்பு இடிந்து விழுந்ததாக உரிமையாளர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். குடியிருப்பு இடிந்து விழுந்தபோது உள்ளே யாரும் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. வாய்க்கால் வேலை நோண்டு நிற்கிறாங்க ஐயா. அது நோண்ட எங்கள் வீடு அப்படியே தான் கட்டணும். இன்னும் வீடு குடி கூட போகல ஐயா. கட்டி நிற்கிற வீடு அப்படியே தரமாட்டோமா அவங்க நோண்ட தரமாட்டோமா அப்படியே பேக்கில் சாஞ்சிட்டு ஐயா. என் பிள்ளை குட்டி எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டணும் ஐயா. நாங்கள் வீட்டு வேலை செய்கிறோம் ஐயா. நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி யாரும் இல்லை ஐயா. கேரள மாநிலம் மூணாறில் மீண்டும் படையப்பா யானை வலம் வருவதால் அதனை வனத்துக்குள் அனுப்ப வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோரிக்கை எழுந்திருக்கிறது. இடுக்கி மாவட்டம் மூணாறில் எல்லோருக்கும் பரிச்சயமானது படையப்பா என்ற கொம்பன் காட்டு யானை. படையப்பா ஊருக்குள் உலாவுவதும் உணவு தேடிவிட்டு வனத்திற்குள் செல்வதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் மூணாறு நகரில் எஸ்கே பாயிண்ட் அருகே திடீரென படையப்பா யானை உலா வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்ட நிலையில் எதையும் கண்டுகொள்ளாத படையப்பா சாலையோர கடைகளில் இருந்த பழங்கள், உணவுப் பொருட்களை உண்டு பசியாறியது. சுற்றுலா பயணிகள் சிலர் படையப்பா யானையை சப்தமிட்டு கோபப்படுத்தினர். அதை அந்த பகுதி மக்கள் கண்டித்தனர். பிறகு அந்த பகுதியில் சிறிது நேரம் உலா வந்த படையப்பா யானை அமைதியாக வனப்பகுதிக்குள் சென்றது. மெக்சிகோ நாட்டில் 50 மணி நேர சாலை பயணத்திற்கு பிறகு ஒட்டகச்சிவிங்கி ஒன்று புதிய வாழ்விடத்திற்கு அழைத்து வரப்பட்டது. பெனிட்டோ என்ற அந்த ஒட்டகச்சிவிங்கி சியூடட் ஜுவாரஸ் என்ற பகுதியில் உள்ள பூங்காவிற்கு கடந்த ஆண்டு மே மாதம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் 8 மாதங்களாக பெனிட்டோ ஒட்டகச்சிவிங்கி தனிமையில் இருப்பதாகவும் இதனால் மோசமான நிலையை அது அடைந்திருப்பதாகவும் விலங்கு நல ஆர்வலர்கள் கூறி வந்தனர்.
உடனடியாக அதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என பலரும் வலியுறுத்த ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பியூபிளாவில் உள்ள பூங்காவிற்கு பெனிட்ரோ கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கனரக வாகனத்தில் 50 மணி நேர சாலை பயணத்தை கடந்து புதிய பூமியை ஒட்டகச்சிவிங்கி அடைந்தது. அங்கு ஏற்கனவே 7 ஒட்டகச்சிவிங்கிகள் இருப்பதால் பெனிட்ரோவிற்கு புதிய நண்பர்கள் நிச்சயம் கிடைப்பார்கள் என விலங்கு நல ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ரஜினிகாந்த் நெல்சன் கூட்டணியில் உருவாக இருக்கும் ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால், தமன்னா, விநாயகன், வசந்த் ரவி, யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். அனிருத் இசையில் காவாலயா பாடல் ஹிட்டாக வசூலையும் வாரி குவித்தது. இந்நிலையில் இயக்குநர் நெல்சன் அடுத்ததாக ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகத்தை எடுக்க இருப்பதாகவும் இதற்காக அவர் திரைக்கதை எழுதி வரும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தில் நயன்தாரா நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே அவர் ரஜினிகாந்துடன் சந்திரமுகி, குசேலன், சிவாஜி படத்தில் பலேலக்க பாடல், தர்பார், அண்ணாத்த உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தார். தற்போது ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் மூலம் நயன்தாரா 6வது முறையாக ரஜினியுடன் இணைய இருப்பதாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசனின் இந்தியன் 2 திரைப்படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குநர் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் 1996ஆம் ஆண்டு வெளியான இந்தியன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. படத்தில் சேனாதிபதி தாத்தா வேடத்தில் நடித்திருந்த கமல்ஹாசனை பலரும் பாராட்டினர். இந்த படத்தில் நடித்ததற்காக அவர் தேசிய விருதையும் பெற்றார். இந்நிலையில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் இந்தியன் படத்தின் 2ஆம் பாகம் தொடங்கியது. பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக தொடர்ந்து தள்ளிப்போய்க் கொண்டே இருந்த இதன் படப்பிடிப்பு தற்போது நிறைவடைந்துவிட்டது. இதில் காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சித்தார்த், எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர். அனிருத் இசையமைத்திருக்கிறார். இதன் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி இந்தியன் 2 திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி வெளியிடப்பட்டுள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் 13 லட்சம் பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 6,18,90,034 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 3,14,85,724 பெண் வாக்காளர்களும் 3,03,96,330 ஆண் வாக்காளர்களும் உள்ளனர். 8,294 மூன்றாம் பாலின வாக்காளர்களும் 5,26,205 இளம் வாக்காளர்களும் உள்ளனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் 6,60,419 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக நாகை கீழ்வேளூர் பகுதியில் 1,72,000 வாக்காளர்களும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, வாக்காளர் பட்டியலில் 13,61,000 பேர் புதிதாக பெயர் சேர்த்துள்ளதாகவும் 3,23,000 பேர் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்துள்ளதாகவும் கூறினார். வாக்காளர் பட்டியலிலிருந்து பல்வேறு காரணங்களுக்காக 6,02,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட தமிழகத்தில் அந்தந்த மாவட்டங்களில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்டனர். சென்னையில் உள்ள ஓசென் குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பண மோசடி வழக்கில் சிக்கிய பிரபல கட்டுமான நிறுவனம் ஓசோன் லைஃப் ஸ்பேஸுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. கடந்த 18ஆம் தேதி எஸ்கே பீட்டர் மற்றும் ஓசோன் லைஃப் ஸ்பேஸ் நிறுவனத்திற்கு தொடர்பான 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. சோதனையின் முடிவில் கணக்கில் வராத 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் 450 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதால் அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு நடைமுறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர். 3000 பக்க குற்றப்பத்திரிகையின் நகல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது.
இந்நிலையில் வழக்கின் அடுத்த கட்டமாக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜியை திங்கட்கிழமை ஆஜர்படுத்தும்படி சிறைத்துறைக்கு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்குகளின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணையை தொடங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை குற்றச்சாட்டுகள் பதிவையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அல்லி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அசாமில் கோயிலுக்குள் தன்னை அனுமதிக்கவில்லை என்று கூறி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாரத ஒற்றுமை பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி தற்போது அசாம் மாநிலத்தில் உள்ளார். இந்நிலையில் நகான் பகுதியில் உள்ள சங்கர் தேவ் கோவிலுக்கு சென்ற அவருக்கு உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு மேல்தான் அனுமதி என்று கோயில் அதிகாரிகள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தியும் அவருடன் வந்த கட்சி பிரமுகர்களும் கோயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரிடம் பேசிய ராகுல், தாங்கள் வழிபாடு நடத்த மட்டுமே வந்ததாகவும் பிரச்சனையை ஏற்படுத்துவது எங்கள் நோக்கமல்ல என்றும் தெரிவித்தார். கோயில்களுக்குள் யார் செல்ல வேண்டும், எப்போது செல்ல வேண்டும் என்பதை பிரதமர் மோடிதான் தீர்மானிக்கிறாரா எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். இதற்கிடையே கோயிலை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டது. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஒற்றை யானையிடமிருந்து 2 உயிர் தப்பிய காட்சி வெளியாகியுள்ளது. அங்குள்ள புல்பள்ளி பகுதியிலிருந்து சேகாட்டிக்கு செல்லும் சாலையில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அந்த வழியில் பெரும் அச்சத்துடனேயே செல்கின்றனர். இந்நிலையில் அந்த பாதையில் இருசக்கர வாகனத்தில் 2 சென்றுள்ளனர். அப்போது அங்கு சுற்றித் திரிந்த ஒற்றை யானை இருவரை கண்டதும் தாக்குவதற்கு ஓடியது. இதனால் பதறிப்போன அவர்கள் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பியோட முயன்றனர். அதிர்ஷ்டவசமாக யானை திடீரென வனப்பகுதிக்குள் நுழைய அவர்கள் தலை தெறிக்க ஓட்டம் எடுத்தனர். யானையை விரட்டுவதற்காக தூரத்தில் இருந்த பால் வாகனத்தின் ஓட்டுநரும் தொடர்ந்து ஒலி எழுப்பினார். இந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் விராட் கோலி விளையாட மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி 5 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் 25ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக நட்சத்திர வீரர் விராட் கோலி விலகியுள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது. அவருக்கு பதில் மாற்று வீரர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என்றும் பிசிசிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான அணியில் துணை கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ரா செயல்பட உள்ளார். ஏற்கனவே இங்கிலாந்து அணியிலிருந்து அதிரடி வீரர் ஹாரி புரூக் விலகியது குறிப்பிடத்தக்கது.